Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான உண்மை பேய் சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அந்த உண்மை சம்பவத்தை பத்தி ஒன்லி ஸ்டோரி சொல்லணும்னா கண்டிப்பா வேண்டாம், ஏன்னா தம்ப்நெயில பார்த்துட்டு தான் நீங்க உள்ள வந்திருப்பீங்க. ஸோ அதுதான் ஒன்லி ஸ்டோரி. ஏன்னா வளவலன்னு பேசாம டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லைஃப்ல கூட இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி திகில் சம்பவம் ஏதாச்சும் நடந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டம் எனக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அண்ட் உண்மையிலேயே அந்த சம்பவம் த்ரில்லிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அவரை பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் ஆலன். இவர் தூத்துக்குடியை சேர்ந்தவரும். இந்த திகில் சம்பவம் ஆலன் இவருக்கு 2024 நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆலன் இவரும் சரி இவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி இந்த பேய் அப்படின்ற ஒரு விஷயத்த சுத்தமா நம்பாமலும் இருந்திருக்காங்க. அட பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, பேய் இருந்துன்னா ப்ரூவ் பண்ணு, அந்த பேய் உண்மையிலே இருக்கிற இடத்துக்கு நாம போயிட்டு எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் போறாங்களே, ஒண்ணுமே ஆகுறது இல்லை, நாம போயிட்டு வந்தா என்ன அப்படின்னு ஆலன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு அபேண்டட் பில்டிங்க்கும் போறாங்க. அப்படி போனவங்க அந்த இடத்துல இருந்து ஒழுங்கா வெளியில வந்தாங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்தடுத்து நடந்த அந்த திகில் சம்பவத்தை பத்தி தான் இப்போ தெளிவா பார்க்க போறோம். சரியா 2024 இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண ஆலன். ஓப்பனா சொல்ல போனா ஆலன் இவருக்கு பேய் மேல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இது வரைக்கும் அவரோட லைஃப்ல பார்த்ததில்ல. பட் ஆலனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டேய் பேய்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா கட்டுக்கதை விடுறாங்கடா, அதெல்லாம் நம்பாத அப்படின்னு ஆலனோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் ஆலன் இவர்கிட்ட சொல்ல. பட் ஆலன் இவருக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா பார்த்ததில்ல. இதனால ஆலன் இவரும் கொஞ்சம் குழம்பி போறாரு. இருந்தாலும் அவங்க நண்பர்கிட்ட டேய் பேயெல்லாம் உண்மையிலே இருக்குடா அப்படின்னு அவரோட சைடில் வாதாடுறாரு. இப்படி ஆர்கியூமெண்ட்லாம் முத்தி போக ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆலனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டேய் பேய் இருந்ததுன்னா ப்ரூவ் பண்றா, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப ஆலன் இவரும் கொஞ்சம் முழிக்கிறாரு. என்னடா சடனா பேய் இருக்கிறது ப்ரூவ் பண்ண சொல்றான், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கும் ஒரு இடம் தெரிய வருது. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பர்டிகுலர் ஏரியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஒரு ஃபேக்டரியும் இருக்கு. அந்த ஃபேக்டரி இப்ப வரைக்கும் இருக்கு. பட் அதுல ஆள் நடமாட்டம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் அந்த இடத்துல நடமாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அந்த இடத்தையும் சுத்திட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷமான நிறைய விஷயங்கள் நடக்கிறதா அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் பரவலா பேசிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயம் ஆலன் இவருக்கு கொஞ்ச நாளாவே தெரியும். ஆனா இது அந்த சமயம் அவரும் கண்டுக்கல. ஆனா அப்படிப்பட்ட விஷயம் இப்ப இவருக்கு யூஸ் ஆக போகுது. டேய் உனக்கு பேய் இருக்கிறத ப்ரூவ் தாண்டா பண்ணோம், நான் சொல்ற இடத்துக்கு வா, அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பேய் இருக்கிறத நீ உணர்வேன் நானும் உணர்வேன் அப்படின்னு ஆலன் இவரும் ஒரு சேலஞ்ச் மாதிரி சொல்லியிருக்காரு. சரி வாடா போலாம் அப்படின்னு ஆலனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல, டேய் இப்போ பகல் டைம், இப்போ போகக்கூடாது, நீ பேய் இருக்கிறத உணரணும்னா நைட் டைம் தான் நம்ம போகணும், நைட் வரைக்கும் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. இப்படி நைட்டு வந்துடுது. நடுராத்திரிக்கு முன்னாடி ஒரு 11 மணி போல பசங்க எல்லாருமே 4-5 பேர் அந்த இடத்த விட்டு, அதாவது இவங்க ஏரியால இருந்து அந்த கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்கும் போறாங்க. ஆனா மெயின் கேட் வழியா உள்ள போக முடியாது. ஏன்னா அந்த மெயின் கேட்டு பூட்டி தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த சுவர் ரொம்பவே ஹைட்டாகவும் இருக்கும். ஆனா பின்பக்கமா சுவரோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதனால அந்த வழியா எகிரி குதிச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு அந்த பெரிய ஃபேக்டரியை அப்படியே தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அங்க ஆட்கள் நடமாட்டமும் இல்லை. அப்படியே சைட்லயே நடந்து வந்து அந்த ஃபேக்டரிக்கு பின்பக்கமா வந்துடுறாங்க. ஓகே இந்த இடம் தான் கரெக்டா இருக்கு, இங்க நம்ம ஈஸியா ஏறலாம் அப்படின்னு ஒரு இடத்தையும் பாக்குறாங்க. இப்போ ஒருத்தரா ஏறுறாங்க. கடைசியா ஆலன் இவர் ஏறும்போது பாத்தீங்கன்னா இவரோட காதுக்கு ஒரு சத்தமும் கேக்குது. அது என்னன்னா ஆலன் இவருடைய பேரை சொல்லி அந்த இடத்துல யாரோ கூப்பிடுறாங்க. ஆலன் ஆலன் ஆலன்
ஆனா அப்படி கூப்பிடுறவங்க யார் அப்படின்னு ஆலன் இவருக்கும் தெரியல. ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த குரல் இவரோட காதுக்கு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு, வேற யாருக்குமே கேட்கல. சொல்ல போனா அந்த குரல் ஆலன் இவருக்கு ஒரு மாதிரி தலைவலியை ஏற்படுத்துது. அந்த அளவுக்கு கொஞ்சம் அமானுஷமாவும் இவரோட உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி பண்ற மாதிரியும் இருக்கு. அப்ப ஆலன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு, டேய் இங்க ஏதோ சத்தம் கேக்குதுடா, தயவு செஞ்சு உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல. பட் இருந்தாலும் இந்த ஒரு சத்தம் அவங்க நண்பர்களுக்கு சுத்தமா கேட்கல. டேய் உள்ள வாடா போலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க நண்பர்கள்லாம் ஆலன் இவரை உள்ள வர வைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்படி அந்த சின்ன சவத்தை எகிரி குதிச்சு அந்த கைவிடப்பட்ட ஃபேக்டரி உள்ள அப்படியே பொறுமையா நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும்போது ஆலன் இவருக்கும் மறுபடியும் அந்த ஒரு குரலும் கேக்குது, ஆலன் இங்க வா, என் கூட வா, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு. அந்த குரல் கொஞ்சம் ஆக்ரோஷமாவும் இருக்கு. இதை கேட்ட ஆலன் இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஒரு சத்தம் ஆலன் இவருக்கு மட்டும்தான் கேட்குதே தவிர அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வர யாருக்குமே கேட்கல. இருந்தாலும் ஆலன் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் எச்சரிக்கிறாரு, மச்சான் எனக்கு ஏதோ குரல் கேட்குற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் நண்பர்கள், டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா எங்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணாத, உள்ள வாடா அப்படின்னு சொல்ல. பட் ஆலன் இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடத்த விட்டு ஓடவும் முடியல. ஏன்னா நம்ம தான் பசங்களை கூப்பிட்டு வந்தோம், நாளை பின்ன ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மள தான் கேட்பாங்க அப்படின்னு வேற வழி இல்லாம நண்பர்கள் கூட அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்கு கொஞ்சம் கிட்டேயும் போறாங்க. அப்போ அந்த கைவிடப்பட்ட ஃபேக்டரியோட ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு நுழைவு வாயிலும் இருக்கு. அந்த இடத்த ஆலன் இவரும் பார்த்தபடி நடந்தும் வர்றாரு. அப்போ அந்த வாசலுக்கு பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஆலன் இவரை ஒரு மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குற அந்த உருவம் மனுஷன் கிடையாது. ஏன்னா அது நிக்கிற அந்த தோரணை, நான் மனுஷன் இல்லை, இவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டதே நான் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல வர மாதிரி ஆலன் இவருக்கும் ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்த ஆலன் இவர் என்ன பண்றாருன்னா அப்படியே அதிர்ச்சியில அந்த இடத்துல நின்னுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட அவரால் எடுத்து வைக்க முடியல. ஆனா நண்பர்கள் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்களே, எங்கடா கூட வந்தவன ஆளை காணோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆலன் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா உள்ள போலாம் அப்படின்னு அவங்க நண்பர்கள் கூப்பிடும்போது, டேய் உனக்கு அந்த உருவம் தெரியுது அப்படின்னு அந்த வாசல் கிட்ட காட்டும் போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அந்த வாசலையும் பாக்குறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு அந்த இடத்துல எதுவுமே தெரியல. இப்பதான் ஆலன் இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. டேய் நான் அடிச்சு சொல்றேன்டா, சத்தியமா சொல்றேன், அங்க ஏதோ ஒரு உருவம் நிக்குது, எனக்கு வரத்துக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆலனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, டேய் இப்படி நீ பயப்படுறதுனாலதான் உனக்கு கண்டதெல்லாம் தெரியுது, எங்களை மாதிரி பயப்படாம வா அப்படின்னு நண்பர்கள் ஆலன் இவர மண்டல ஒன்னு போட்டு அப்படியே கூட இழுத்துட்டும் வராங்க. என்ன சொன்னாலும் இப்போ நண்பர்கள் கேட்கற மாதிரி இல்ல, நீ பேய் உணர்றல அந்த மாதிரி நாங்களும் உணரணும் அப்படின்னு விடாபிடியா இப்போ ஆலன் இவரை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கும் போது பாத்தீங்கன்னா ஆலன் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அவரோட கை கால்லாம் ஒரு மாதிரி வரைச்சா மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அப்படியே உறைஞ்சு போய் அந்த இடத்துல நிக்கிறாரு. இதை பார்த்த நண்பர்கள், ஒருவேளை இவன் உண்மையதான் சொல்றானோ, அந்த இடத்துல உண்மையிலே இது உருவம் இருக்கா அப்படின்னு இவங்களும் அந்த நுழைவு வாயில் இருக்குல்ல அந்த இடத்த நல்லா பாக்குறாங்க. ஆனா நண்பர்களால அந்த இடத்துல எந்த விதமான உருவத்தையும் பார்க்கவும் முடியல. இதுக்கப்புறம் ஆலன் இவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையில அவரும் அப்படியே வரைச்சு போய் நிக்க ஆலன் எவரையும் தொட்டு பாக்குறாங்க. அவரோட உடம்புலாம் பயங்கர சில்லுன்னு இருந்துட்டு இருக்கு, பட் மூச்செல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ நண்பர்கள் யோசிக்கிற விஷயம், டேய் இவன் உண்மையிலே எதையோ பார்த்து பயந்துருக்காண்டாம், இதுக்கப்புறமும் நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப ஆலன் இவரை முடிஞ்ச வரைக்கும் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து டைரக்டா எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆலன் இவரை அவங்க வீட்டுக்கும் விட்டுறாங்க. இதுல ஆலன் அவங்க ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயம்லாம் தெரிஞ்சு, அப்பா அந்த இடத்த விட்டு வந்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் நார்மலாகவும் இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டு தூங்கலான்னு பார்க்குறாரு. பட் அவரால் சுத்தமாக தூங்கவும் முடியல. வீட்டில் ஆட்கள் அப்பா அம்மா எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் எல்லாரும் கூட பக்கத்தில் இருந்தாலும் ஒரு செகண்ட் கூட இவரால் கண்ணை மூடவும் முடியல. ஏன்னா கண்ணை மூடனாலே அந்த உருவம் தெரியல எதிர்க்க வந்து நிற்கிற மாதிரி இவருக்கும் ஒரு உணர்வு ஏற்படுது. இதனாலே நைட்டு ஃபுல்லாக அந்த மொத்த நைட்டுமே தூங்காமல் இருந்திருக்காரு. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் சூரியன்லாம் வந்ததுக்கப்புறம்
அப்புறம் தான் ஆலன் இவருக்கும் கொஞ்சம் தைரியமா வருது. அப்பாடா சூரியன்லாம் வந்துருச்சு, இதுக்கப்புறமாச்சு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு ஆலன் இப்போ காலையில ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பாரு. இப்படி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு போல வழக்கம் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவும் போறாரு. அதாவது அவங்க ஏரியால தான் பாக்குறாரு. பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க, டே என்னடா நைட்டு பேய் பார்த்தல, பேய் வந்து என்ன உன்னை பயமுறுத்திச்சா அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ற மாதிரி கேட்க ஆலன் இவரும் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி வீட்டில் வந்து தூங்கலான்னு பார்த்தா மறுபடியும் நேத்து மாதிரி இவருக்கும் சுத்தமா தூக்கமும் வரல. என்னடா இது சுத்தமா தூக்கமே வரல, ஒரு மாதிரி பயமாவே இருக்கு அப்படின்னு இவரும் அந்த பயத்தோட தான் இருந்திருக்காரு. இப்படி ஆலன் ரொம்ப நேரமா தூங்காம இருக்கிறத பார்த்த ஆலனோட அம்மா அப்பா, டேய் என்னடா இன்னும் தூங்காம இருக்க, ஒழுங்கா தூங்கடா அப்படின்னு சொல்ல, இல்லம்மா தூக்கம் வரல ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பயமா இருந்ததுன்னா பைபிள் எடுத்து வச்சு படி, ப்ரே பண்ணிட்டு தூங்கு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லும் போது ஆலன் இவரும் பைபிளை திறந்து வச்சு படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ப்ரே பண்ணிட்டு சைலண்டா வந்து படுக்கிறாரு. அப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கு. அப்படி பொறுமையா கண்ணை மூடி தூங்குறதுக்கும் முயற்சி பண்றாரு. ஆனா தூக்கமும் வரல. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க சீலிங்ல, அதாவது ஆலன் படுத்துட்டு இருக்காருன்னா இவரோட சீலிங்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு தொங்கிட்டு ஆலன் இவரு ஒரு மாதிரி பாக்குற மாதிரியும் இருக்கு. நல்லா ஒத்து பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரியில ஒரு உருவத்தை பார்த்துருப்பார்ல, அந்த உருவம் தான் இப்போ இவருடைய சீலிங்ல தொங்கிட்டு இவரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டும் இருக்கு. அண்ட் மேல தொங்கிட்டு இருக்கிற அந்த உருவம் அப்படியே பொறுமையா இறங்கி ஆலன் இவர் மேலேயும் ஏற ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பயந்து அப்படியே கத்தன மாதிரி எந்திரிக்கிறாரு. ஆனா ரொம்ப சத்தமாலாம் கத்தல. எந்திரிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த உருவம் அந்த இடத்த விட்டும் போயிட்டு இருக்கு. ஆனா இவர் லைட்டா கத்தன இந்த ஒரு சத்தம் அவங்க அம்மாக்கும் கேட்டுருக்கு. டெய் என்ன நீ தூங்கலையா அப்படின்னு கேட்கும்போது, தூக்கமே வர மாட்டேங்குதுமா, ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா ஆலன் அந்த ஃபேக்டரிக்கு போன விஷயத்த வீட்டில் சொல்லலை, பட் ஏதோ ஒரு விஷயத்தால பயந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் அம்மா கிட்ட சொல்ல, அப்ப அம்மா மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, டெய் பைபிள் எடுத்து வச்சு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பைபிளை உன் தலைகாணி கீழேயும் வையும், அது சிலுவை எடுத்து உன் கையில வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சேம் அதே மாதிரி ஆலன் இவரும் பண்றாரு. சிலுவையை கையில வச்சுக்கிறாரு. பைபிள் எடுத்து ஒரு சில வார்த்தைகள்லாம் படிச்சுட்டு அந்த பைபிளை தலைகாணி கீழேயும் வச்சிடுறாரு. இப்படி சிலுவை பைபிள் இது எல்லாத்தையுமே கூட வச்சுட்டு தூங்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாம ஆலன் இவரும் நிம்மதியா தூங்கியிருக்காரு. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆலன் இவரும் அதான் எதுவுமே வரது இல்லையே, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு பைபிளை அங்கேயே வச்சுட்டாரு. அந்த சிலுவையும் இவரோட கையில இல்ல. இப்ப நார்மலா வழக்கம் போல எப்படி தூங்குவாரும் அதே மாதிரிதான் இவரும் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நடுராத்திரியும் திடீர்னு இவங்க வீட்டுக்குள்ள என்ன ஏதோ கருகன வாடை அடிக்குது அப்படின்னு ஆலன் இவரும் கண்ணை மூடிட்டே யோசிக்கிறாரு. அப்படியே கண்ணை மூடிட்டே இன்னொரு விஷயமும் யோசிக்கிறாரு. ஒருவேளை கிச்சன்ல அம்மா ஏதாச்சும் சமைச்சிட்டு இருக்காங்களா, இந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த தூக்க கலக்கத்துல தான் யோசிச்சுட்டே இருக்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் இல்லையே இது கருகன வாசனை இல்லையே, இது ஏதோ எரியற பொணத்தோட நாத்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்பதான் ஆலன் இவரும் அந்த வாசனையை நல்லா நுகர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கே தெரியுது இது எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பொணத்தோட நாத்தம் அப்படின்னு. ஸோ இதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் பொறுமையா பயத்தோட கண்ணை திறக்கிறாரு. இந்த சமையலாம் வீட்டில் லைட்லாம் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது இவங்க சீலிங்ல பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தை மறுபடியும் பார்க்குறாரு. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி வீட்டில் சீலிங்கில் தொங்கிட்டு இருக்கும்போது அந்த உருவத்தை பார்த்துருப்பார்ல, அப்போ அந்த உருவம் அதோட சுயரூபத்தில் இல்லை, அதாவது பேய் ஒரு லெவலுக்கு அப்புறம் தானே அதோட கொடூர சுயரூபத்துக்கு மாறும், அந்த மாதிரி சுயரூபத்தில் இல்லை. ஆனால் இப்போ தான் பார்க்கறதுக்கே பயங்கரமாக ரொம்பவே ரணகலமாக ஒரு கொடூர உருவத்தோட மேலே தொங்கிட்டு இவரையும் பார்த்துட்டு இருக்கு. அந்த உருவம் எப்படி இருக்குன்னு ஆலன் இவர் சொல்லியிருக்காருன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எரிஞ்சு போயும் இருக்கு. அந்த மூஞ்சிலாம் அங்கங்க வெடிச்சா எப்படி இருக்கும், அந்த வெடிச்ச இடத்துல ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கொடூரமா பார்க்கறதுக்கே அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி உருவம் தான் இப்போ ஆலன் இவரை சீலிங்ல இருந்து முறைச்சு பார்த்துட்டும் இருக்கு. இப்போ ஆலன் இவருக்கு கத்துறதா வேணாமா அப்படின்னு இவரும் யோசிக்க, எங்க இருந்து கத்தனா அந்த உருவம் நம்மளை ஏதாச்சும் பண்ணிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல அந்த உருவம் என்ன பண்ணுது அப்படின்னு இவரும் அந்த உருவத்தை தான் அப்படின்ற மாதிரி பயத்தோட பார்த்துட்டு இருக்க. அந்த சமயம் அந்த உருவம் மேல இருந்து பொறுமையா இறங்கி வந்து ஆலன் இவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி இவருடைய கழுத்தை பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆலன் இவரு படுத்துட்டு இருக்காருல, அப்படி படுத்துட்டு இருக்கிற அந்த உடம்பு அப்படியே காத்துல மேலே ஏறவும் ஆரம்பிக்குது. இதை ஆலன் இவரும் உணர்றாரு.
இப்படியே விட்டனா கண்டிப்பா நம்ம பிழைக்க மாட்டோம் அப்படின்னு ஆலன் இவர் மனசுல கர்த்தரை வேண்டிக்கிறாரு. அண்ட் அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அது என்னன்னா, இயேசுவின் ரத்தமே ஜெயம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை ஒரு உண்மை சம்பவத்திலேயே நம்ம பார்த்திருப்போம். அந்த சம்பவத்துல ஒரு நபர், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் ஒரு காட்டுக்குள்ளே இருந்திருப்பாரு. அந்த காட்டுக்குள்ள நடக்கிற அமானுஷமான விஷயம் அவரை தாக்கும் போது அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, இயேசுவின் ரத்தமே ஜெயம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த உண்மை சம்பவத்துல அந்த ஒரு வார்த்தையை நான் கேட்கிறேன், இயேசுவின் ரத்தமே ஜெயம் அப்படின்னு. அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேய் இவரை விட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா விடல. அந்த பிடிச்ச பொடி அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஆலன் இவரோட உடம்பும் அப்படியே காத்துல பொறுமையா மேலே எழுந்துட்டு இருக்கு. அப்ப ஆலன் இவரும் மனசுல நல்லா கர்த்தரை ப்ரே பண்ணிட்டு அந்த வார்த்தையை 3 தடவை சொல்றாரு, இயேசுவின் ரத்தமே ஜெயம் அப்படின்னு. 3வது தடவை சொல்லி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருந்த அந்த உருவம் சடனா மறைஞ்ச மாதிரி இருக்கு. காத்துல மிதந்துட்டு இருந்த ஆலன் இவரோட உடம்பும் பொத்துன்னு கீழேயும் விழுது. இப்படி கீழே விழுந்ததில்ல, ஆலன் இவரும் அப்படி முடியாம கத்திருக்காரு. இந்த கத்தன சத்தத்தை கேட்ட அம்மா அப்பா இவங்களை எந்திரிச்சு, டேய் இனி நீ தூங்கலையா அப்படின்னு அவங்க திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஆலன், இதுக்கு மேலேயே நான் உண்மையை சொல்லாம இருந்தேன்னு வையேன், அடுத்த நாள் உயிரோட இருப்பனா இல்லையான்னு கூட தெரியாது, இப்பவே வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு ஆலன் இவரும் அந்த கைவிடப்பட்ட தொழிற்சாலைக்கு போயிருப்பாங்கல்ல, அங்க நடந்த அந்த அமானுஷமான விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பயங்கரமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குதான் கண்ட நேரத்தில் உன்னை நான் வெளியில அனுப்புறது இல்லை, ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் வேலையா நீ என்ன பண்றன்னா, நம்ம சர்ச்சுக்கு போ, அங்க இருக்கிற ஃபாதர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேளு, அவர் உனக்காக ப்ரே பண்ணுவாரு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, இதை பண்ணா மட்டும்தான் சரிப்பட்டு வரும், நாளைக்கு முதல் வேலையா நீ சர்ச் போன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லாருமே நிம்மதியா தூங்குறாங்க. அந்த நைட் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலன் இவரும் முதல் வேலையா அவங்க சர்ச்சுக்கும் போறாரு. அங்க இருக்கிற ஃபாதர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. ஃபாதர் ஆலன் இவருக்காக நல்லா ப்ரே பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஆலன் சர்ச்சை விட்டு வெளியில வராரு. வெளியில வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவருடைய நண்பர்கள், அதாவது அந்த கைவிடப்பட்ட தொழிற்சாலைக்கு போயிருப்பாங்கல்ல, கூட வந்து அந்த நண்பர்களை பார்க்குறாரு. அப்போ அந்த நண்பர்களை பார்க்கும்போது நண்பர்கள் ஆலனை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாங்க, டேய் என்னடா ஆள் ஒரு மாதிரி இருக்க, ஏதோ பயந்தா மாதிரி இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, டேய் நீ வேறடா, அன்னைக்கு நாம அந்த அபேண்டட் ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்தோம்ல, அதுல இருந்து வீட்டில் ஒரே பிரச்சனை. அண்டு நாங்கள் ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னல, அந்த உருவம் எங்கள் வீடு வரைக்கும் என்னை தேடி வந்து என்னை படுத்திருச்சு. நேற்று நைட்டு கூட அந்த கொடூரமான உருவத்தை பார்த்தேன்டா, ஐயோ சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமாக இருந்தது. அண்டு வீட்டிலேருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், இப்போ கூட சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் இங்கே வரேன்னு சொல்லும்போது, அப்போது அந்த நண்பர்கள் கேட்குற விஷயம், டேய் அப்போ நீ அன்னைக்கு சொன்னது உண்மைதானா? அப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல நீ உருவத்தை பார்த்தியா? ஏதோ எங்களை பயமுறுத்துறதுக்காக தான் நீ சும்மா சொல்கிறன்னு நானும் நினச்சேன், ஆனால் உண்மையிலேயே நீ அந்த உருவத்தை பார்த்துருக்கனா கண்டிப்பாக நீ சொல்கிறது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லும்போது ஆலன் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, டேய் அந்த உருவத்தை பார்த்தோம், பட் நான் சொல்கிறத கேட்காம நான் ஒரு லெவலுக்கு அப்புறம் பயந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டே வந்தோம். அதெல்லாம் மீறி நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி உள்ள என்னை கூட்டு போயிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா அங்க இருக்கிறது நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நாம வெளியில வந்துட்டோம். ஆனா என்ன பிரச்சனை என்ன துரத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆலனுடைய நண்பர்கள் அவங்க எல்லாம் ஹிந்து தான், அவங்க ஒரு விஷயமும் சொல்றாங்க, டேய் இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நாளை பின்ன பிரச்சனை வரும், நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்ட, ஓகே நீ இப்போ எங்க கூட கோயிலுக்கு வா, அங்க போனா இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆலன் இவரும், ஐயோ நான் வரலடா, நான் கிறிஸ்டின், நாங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, டேய் நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ வா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லும்போது ஆலன் இவர் யோசிச்ச விஷயம், சரி ஃப்ரெண்ட்ஸே கூப்பிட்டாங்க, இதுக்கு மேலே நாம் எப்படி இன்னும் சொல்ல முடியும் அப்படின்னு இப்போது ஆலன் அவருடைய நண்பர்கள் கூட கோயிலுக்கும் போகிறாரு. இப்போ முன்னாடி நண்பர்கள் போயிட்டு இருக்காங்க, பின்னாடி ஆலன் இவரும் வந்துட்டு இருக்காரு. நண்பர்கள் கோயில் உள்ள போயிட்டாங்க. ஆலன் இவர் கோயில் உள்ள காலை அப்படி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கிற பூசாரி எங்க இருந்தாருன்னு தெரியல, திடீர்னு தம்பி 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 நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஆலனை பார்த்து சொல்லும்போது, இது தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ நண்பரை கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ஆதங்கம் இருக்கும். ஆனால் அடுத்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ அவசரப்பட்டுமேன்னு தோணுது. தம்பி உன் பின்னாடி ஒரு துஷ்ட ஆன்மாவும் இருந்துட்டு இருக்கு, அது ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கு, அது கோவம் வர அளவுக்கு நீ என்ன பண்ண, நீ எங்க போன, என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வந்த, எதனால அந்த ஆன்மா இப்போ உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு கேட்க ஆலன் இவரும் நடந்த விஷயத்த அந்த ஃபேக்டரிக்கு பேய பார்க்கணும்னு போனாங்களே, அந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே இப்போ இங்க பூசாரிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த பூசாரி சொல்ற விஷயம், தம்பி நான் சொல்றேன்னு கோச்சிக்காதப்பா, உன் பின்னாடி இருக்கிற அந்த உருவம் ரொம்பவே உக்கிரமாவும் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கு, அதோட கோவம் ஃபுல்லா கண்டிப்பா உன் மேல காட்டாம விடாது,
இது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை சரி பண்ற அளவுக்கு எனக்கு அனுபவமும் இல்லை. நீ பேசாம ஒண்ணு பண்ணு, இங்க இருந்து ஒரு 18 இருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளதான் நம்ம திருச்செந்தூர், உனக்கு திருச்செந்தூர் முருகர் கோவில் தெரியும்ல, அந்த திருச்செந்தூருக்கும் போ, நான் உனக்கு ஒரு விலாசமும் தரேன். அந்த இடத்துல போயிட்டு நான் சொன்னேன்னு ஒருத்தரை பாரு, அவர் இந்த ஒரு விஷயத்துல இருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவாரு. இது மட்டும்தான்ப்பா ஒரே வழி. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் கண்டிப்பா உன் உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லும்போது இப்போ ஆலன் ஈவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஆலன் அவருடைய நண்பர்கள் தூத்துக்குடி அந்த கிராமத்துல இருந்து கிளம்பி அப்படியே பக்கத்துல இருக்கிற திருச்செந்தூருக்கும் போறாங்க. அந்த விலாசத்தை தேடி கரெக்டா அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. அப்படி அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பேய் ஓட்டுற நபரையும் பாக்குறாங்க. ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்ல. அந்த பேய் ஓட்டுற நபர் ஆலன் இவரை பார்த்து, நீ போகக்கூடாத நேரத்துல போகக்கூடாத இடத்துக்கும் போயிருக்கு, அங்க போனதுல இருந்து தான் உன்னை அந்த பிரச்சனை அந்த துர்ஆன்மாவும் துரத்தி வந்துட்டு இருக்கு, இதுக்காக தானே என்ன தேடி வந்த அப்படின்னு கேட்கும்போது ஆலன் இவருக்கும் ஒன்னும் புரியல. என்னடா நாம சொல்றதுக்கு முன்னாடி இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. மேபி அந்த பூசாரி கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பூசாரிக்கு யார் சொல்லியிருப்பா? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உன் நண்பர்கள் என்ன காரணத்துக்காக அந்த இடத்துக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த துர்ஆன்மா யாராச்சும் இங்கே வருவாங்களாம், அவங்கள நாம் ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி கோபத்தோட அந்த இடத்துல தாண்டவமே ஆடிட்டு இருந்தது. அந்த நேரமாக பார்த்து நீங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த இடத்துல நீ தான்ப்பா ரொம்பவே பயந்துருக்க. சரி, நீ பயந்திய அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காமல் இருந்திருக்கலாம்ல. சரி, வெளிக்காட்டிட்ட. அங்கே இருக்கிற உருவத்தை நீ பார்த்து அந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அதை நீ கண்டுக்காம அப்படியே பார்த்தோம் பார்க்காத மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு இல்லைன்னா ரிட்டர்ன் வந்திருக்கலாம்ல. ஆனா இதுல நீ எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணல. நீ பண்ண முதல் தப்பு, அந்த இடத்துக்கு போன உடனே நீ பயந்துருக்க. அண்ட் அங்க இருக்கிற உருவத்தை பார்த்த உடனே நீ இன்னும் பயந்துருக்க. அண்ட் அங்க அந்த உருவத்தை பார்த்திருக்க அப்படின்னு அதை தெரிவிக்கிற மாதிரி உன் நண்பர்கள்கிட்டயும் சொல்லியிருக்க. அந்த உருவத்தை நீ ஒத்து பார்த்த மாதிரியும் பார்த்தும் இருந்திருக்க. இதுவே போதும் அங்க இருக்கிற அந்த ஆன்மா உன்னை பொசஸ் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு ஆன்மா ஒருத்தருடைய உடலை வந்து அபகரிக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற அந்த நபர்கள்ல யாரு பலவீனமானவர்கள் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிற மாதிரி வைக்கும். அதுல யாராச்சும் பயந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் தெரிஞ்சிடும். அண்ட் அப்படி பயந்தவங்கள இன்னும் பயமுறுத்த ட்ரை பண்ணும். அப்படி இன்னும் பயந்தாங்கன்னா அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க உடம்ப ஈஸியா ஆக்கிரமிச்சிடும். சேம் அந்த விஷயம் தான் உனக்கும் அங்க நடந்திருக்கு. இதனாலதான் அந்த உருவம் உன்னை துரத்திட்டு உங்க வீட்டுக்கிட்டே வந்திருக்கு அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே புட்டு வச்சிடுறாரு. இப்போ ஆலன் இவரை உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரை சுத்தி ஏதோ மஞ்சள் கலர் பொடியில ஒரு வட்டமும் போடுறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த பேய் ஓட்டுற சடங்கும் பண்றாங்க. இதை பண்ணதுக்கு அப்புறம் இது கூடவே கையில எதையோ எடுக்கிறாங்க. அதை எடுத்து அந்த மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி ஆலன் இவரோட மூஞ்சில அடிக்கிறாங்க. அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆலன் இவருடைய நெத்தில இருந்து கால் வரைக்கும் பயங்கரமா நெருப்பால சூடு வச்சா எந்த மாதிரி வலி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமா துடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னை விட்டுரு அப்படின்னு அந்த இடத்துல கதறாரு. ஆனா அப்படி கதறது உண்மையிலேயே ஆலனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலன் இல்ல, அவர் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா. அப்படி பேய் ஓட்டுறோம். நீ யாரு, இவன் உடம்புல எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இவனை அடையாம விட மாட்டேன், இவனை நான் கண்டிப்பா கொல்லும் அப்படின்னு ஆலன் அவர் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவும் ரொம்பவே ஆக்ரோஷமா கத்திட்டும் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த ஆன்மா ஏதேதோ பேசி ஏதேதோ கத்தவும் ஆரம்பிக்குது. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலன் இவரோட உடம்புல இருந்து தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆலன் இவருடைய உள்ளுணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்ளுணர்வு எப்படியாச்சு நம்ம உடம்ப நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு அதுவும் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வெளியில இருக்கிற அந்த பேய் ஓட்டவரும் அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பலமா பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆலன் இவர் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவை அப்படியே கட்டுப்படுத்தி அவர் உடம்பை விட்டு அப்படி வெளியில பிரிச்சு எடுக்கும் போது ஆலன் இவரும் அந்த இடத்துல ஏதோ நரகத்துல மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வெளியில வந்த மாதிரி ஒரு உணர்வையும் உணர்ந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த பேய் ஓட்டுறவர் ஆலன் இவரோட கையில ஒரு தாயத்தும் கட்டி விடுறாரு. தம்பி, நீ கிறிஸ்டின் எனக்கு தெரியும், ஆனா ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த தாயத்தும் உன் கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோ, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்ல ஆலன் இவரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. பட் வீட்டுக்கு வந்த அடுத்த நாள்லயே ஆலன் இவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆலன் இவர் யோசிக்கிற விஷயம், கையில் இந்த கயிறு இருந்ததுன்னா நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, பேசாம இதை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கழட்டி போட்டுறாரு. ஆனா எங்க போட்டாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வராரு. இந்த கேப்ல ஆலன் இவரோட நண்பர்கள் சரி பையன் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்தா நார்மலா தான் இருக்காரு. டேய், கையில கட்டி இந்த தாயத்தை எங்கடா அப்படின்னு கேட்கும்போது, டேய் உனக்கே தெரியும் நான் கிறிஸ்டின் அப்படின்னு, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், அங்கே இதெல்லாம் கட்டிட்டு போனால் எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கடா, அதனால தான் கழட்டி தூக்கி போட்டேன்னு சொல்லும்போது, அட்டா பாவி ஏன்டா லூஸ் மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவசரமாக இப்போ ஆலன் அவரும் மறுபடியும் அந்த பேய் ஓட்டுற நபர்கிட்ட கூட்டிட்டும் போகிறாங்க.
திரும்பவும் திருச்செந்தூர்ல இருக்கிற அந்த பேய் ஓட்டுற நபர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பேய் ஓட்டுற நபர், ஏன்பா நான் தான் சொன்னேன்ல, அதை மீறி எதுக்கு நீ கழட்டுன, சரி உள்ளவா, டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லி ஆலன் இவரை உள்ள கூட்டு போயிட்டு மறுபடியும் அந்த பேய் ஓட்டுற சடங்குக்கான விஷயத்தையும் பண்றாங்க. ஏன் திரும்ப பேய் ஓட்டுற சடங்குலாம் பண்ணணும், அதான் ஆல்ரெடி ஓட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ அந்த கயிறை கழட்டின அந்த ஒரு கேப்ல ஆலன் இவரோட உடம்ப மறுபடியும் அந்த ஆன்மா பொசஸ் பண்ணிருக்கு. ஆனா ஆலன் இவருக்கு தான் தெரியல. இப்ப அந்த பேய் ஓட்டுற நபர்கிட்ட கூட்டு போனதுக்கு அப்புறம் அவரு மறுபடியும் அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணி திரும்பவும் அந்த உருவத்தை பிரிச்சு எடுக்கிறாரு. அப்பதான் ஆலன் இவருக்கே தெரியுது, இது ஏன் கூட தான் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி. அண்ட் அங்க இருக்கிற அந்த கருப்பு உருவமும் அந்த பேய் ஓட்டுற நபரை பார்த்து திரும்ப என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை இப்படியே விட்டா திரும்ப இவரை நீ பொசஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உன்னை முழுமையா கட்டுப்படுத்தி நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்டுற நபரும் அந்த ஆன்மாவை முழுமையா கட்டுப்படுத்தியும் வைக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் ஆலன் இவருக்கு அந்த தாயத்தை மாதிரி விஷயம்லாம் கொடுக்காம வேற எதோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவரோட ஃபீலிங்ஸும் புரிஞ்சுக்கணும்ல. ஒரு கிறிஸ்டியன் கையில தாயத்தை கட்டிட்டு சர்ச்சுக்கு போறதா இருந்தா எல்லாருமே கண்டிப்பா ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ ஹிந்து போறது பிரச்சனை இல்லை, ஏன்னா பார்க்குறவங்களுக்கு கிளியரா தெரியும் இந்த பையன் ஹிந்துப்பா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் கிறிஸ்டின் அந்த மாதிரி பண்ணா ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் ஆலன் இவருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம இப்போ வரைக்கும் சேஃபாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா இப்பவும் அவரோட மனசுல இருந்து அந்த கொடூர உருவத்தை மறக்க முடியாம தவிச்சிட்டும் இருக்காரு. பட் பிரச்சனை எதுவுமே இல்லை, காலப்போக்கில் எல்லாமே மறந்துடும். ஆனா இதன் மூலியமா ஆலன் இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பேய் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸை அந்த இடத்துக்கு நான் கூட்டு போயிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் விபரீதமான விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக இந்த ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார். ஆலன் சொன்ன விஷயத்த நான் சொல்லிட்டேன், இதை எத்தனை பேர் எடுத்துப்பீங்க எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆலன் இவரோட லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, அதுக்கு கூடவே நம்ம சேனலை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேய் சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நான். பாய்.